துருக்கி நாட்டில் சிக்கியுள்ள தங்களை மத்திய அரசு பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். துருக்கியின் வடகிழக்கில் உள்ள நகரமான டிராப்சோனில் பள்ளிகளுக்கு இடையிலான உலக சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி நடந்து வருகிறது. இதில் இந்தியாவிலிருந்து 20 தமிழர்கள் உட்பட சுமார் 200 விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த 11ஆம் தேதி துவங்கிய இந்த விளையாட்டுப் போட்டி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்தது. திடீர் ராணுவ புரட்சி காரணமாக இந்த சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் டிராப்சோன் பகுதியில் தமிழக வீராங்கனைகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சென்னை ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வியும் ஒருவர். அவர் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியுள்ள வீடியோ பதிவில் துருக்கியில் பத்திரமாக இருப்பதாகவும் விளையாட்டுப் போட்டிகள் நடக்குமா நடக்காதா என்று உறுதியாக யாரும் கூறவில்லை என்றும் தங்களை பத்திரமாக தாயகம் திரும்ப மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். தமிழ்செல்வி, நாங்கள் டர்க்கியில் டிராப்சானில் நடக்கிற வேர்ல்ட் ஸ்கூல் சாம்பியன்ஷிப்ஸ்க்காண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது 11th to 18th நடக்குது. நாங்கள் டெல்லியிலேருந்து 11th கிளம்புனோம். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் ஒரு 3 hours முன்னாடி டர்க்கியில் இருக்க அங்காராவில் பாம் பிளாஸ்ட் ஆச்சுன்னு எங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பட் நாங்கள் இருக்க டிராப்சானில் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. எங்களோட காம்படிஷன்ஸ் 18th வரைக்கும் நடக்குது. இன்னும் 2 நாள் மீட் நடக்க வேண்டியது இருக்குது. அது என்ன மாதிரி நடக்க போகுது, நடக்குமான்ற பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் யாருமே எங்களுக்கு சொல்லலை. நாங்கள் 18th டிராப்சான்லேருந்து அங்காரா போய் அங்காராலேருந்து இஸ்தான்புல் டு டெல்லி. ஸோ நாங்கள் இங்கேருந்து சேஃபாக டெல்லி வர வரைக்கும் எங்களுக்கு முடிஞ்ச அளவு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம்.